Hello class 12, welcome back to Concept Capsule. நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தேர்ட் லெக்சர் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் லெக்சரில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் த்ரூ, அதுவும் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான், பவுண்டட் ரீஜன் கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். செகண்ட் லெக்சரில் வந்து ஒரு அன்பவுண்டட் ரீஜனாக இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஒரு டைப்ஸ் இருக்குது, அந்த ஒரு டைப்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஒரு கொஷனாக பார்ப்போம். அதில் கிராஃப் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு மட்டும் கிராஃபிக்கல் அப்ரோச்சாக போவேன். மீதி எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் சொல்வேன். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஃப் வரைகிறதெல்லாம் ஒரே மெத்தட் தான். ஸோ நீங்கள் கிராஃப் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ எப்படி அப்ரோச் எப்படி இருக்கணுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஃபுல் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணணுமா இந்த மாதிரி பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரே டைப் தான். ஸோ இன்கேஸ் எக்ஸசைஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஹோப், பட் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நீங்களே போட்டுருவீங்க. எல்லாம் ஒரே டைப் ஆஃப் கொஷின் தான். ஓகே, ஸோ நம்ம சேனல் ஒன்று யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் அண்ட் உங்களுக்கு என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு @concept capsule v போட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் கிடைக்கும். அந்த குரூப்பில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறது தான் உங்கள் வேலை. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்தோம்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டயட் ப்ராப்ளமாக இருக்கும், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் இன்னொரு டைப் இருக்குது இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டயட் ப்ராப்ளம். ஓகே, கொஷின்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கொஷின் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? dietitian wishes to mix 2 type of food in such a way that vitamins content of the mixture contain at least 8 unit of vitamin A and 10 unit of vitamin C. Okay, food 1 contains 2 unit per kg of vitamin A and 1 unit per kg of vitamin C. Food 2 contains 1 unit per kg of vitamin A and 2 unit per kg of vitamin C. It cost 50 rupees per kg to purchase food 1 and 70 rupees per kg to purchase food 2. Okay, formulate the problem to linear programming problem to minimize cost of such mixture. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டயட் ப்ராப்ளம் பார்த்தாக்கா எப்படி நான் அப்ரோச் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். எப்போவுமே இந்த லெசனில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை தவிர்த்து மீது எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வேரியபிள்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூசிங் டேர்ம்ஸ் இருக்குது. ஃபுட் 1 இருக்குது, ஃபுட் 2 இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஓகே, இந்த 4 விஷயங்கள் இருக்குது. இந்த 4 விஷயம்ல எது நமக்கு எக்ஸு எது நமக்கு ஒயின்னு தெரியல. ஓகே, ஸோ இதை ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை தவிர்த்து ஓகே மீதி இருக்க ப்ராப்ளம்லாம் ஃபஸ்ட்டு என்ன எய்ம்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக வந்துருங்க, என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமைஸ் இல்லை மினிமைஸ் இருக்கலாம், அந்த பார்ட்டுக்கு வந்துடணும். அப்போ இந்த கொஷனில் லாஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா ஃபார்முலேட் த ப்ராப்ளம் இன் எல்பிபி டு மினிமைஸ் த காஸ்ட் ஆஃப் சச் மிக்சர். ஓகே, அப்போ மினிமைஸ் பண்ணணும் காஸ்ட்டை. ஓகே, ஸோ எப்படி அதோட காஸ்ட் வருதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குப்பாங்க, ப்ராஃபிட் பார்க்கணும். அப்போ ஓகே, ஓகே இங்கே இருக்குது. இட் காஸ்ட் 50 rupees per kg to purchase food 1 and 70 rupees per kg to purchase food 2. ஓகே, இந்த ரெண்டு விஷயத்தை தான் வாங்குகிறோம். இதை வச்சு தான் நமக்கு என்ன இருக்குது, ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 50 rupees per kg food 1. அப்போ ஃபுட் 1 நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ் கேஜி ஆஃப் ஃபுட் 1 தான் நம்ம வச்சுருக்கோம்னு நினச்சிப்போம். ஓகே, எக்ஸ் கேஜி ஆஃப் ஃபுட் 1 தேவை. எவ்வளோ ஒரு கேஜி, 50 rupees. அப்போ 50 into x ப்ளஸ் 70 into yன்னு பண்ணோம்னா நமக்கு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு கிளியராக தெரியுது, லெட் அஸ் அஸ்யூம் x as food 1 and y as food 2. ஓகே, அப்போ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன, z equal to 50x plus 70y. இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம மினிமைஸ் பண்ணணும். ஓகே, மினிமைஸ் பண்ணணும். இப்போ இந்த இது எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் படிப்போம். ஓகே, கொஷின் படிச்சுட்டு நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். டயட்டீஷியன் விஷஸ் டு மிக்ஸ் 2 type of food. ஓகே, 2 டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இன் சச் a way that vitamin content of the mixture contain at least 8 unit of vitamin A and 10 unit of vitamin C. இப்போ 2 ஃபுட்டு இருக்குது. ஓகே, ஃபுட்டு இருக்குது. அந்த ஃபுட்டில் வந்து விட்டமின் ஏ வந்து 8 யூனிட் ஆச்சு இருக்கணும் மினிமம். ஓகே, இப்போ 2 ஃபுட் 1 இருக்குது, ஃபுட் 2 இருக்குது. சரியா? அதில் ஃபுட் 1ல் வந்து விட்டமின் ஏ எவ்வளோ இருக்கலாம், மேக்ஸிமம்னா மினிமம் எவ்வளோ இருக்குன்னா 8 யூனிட்டு. விட்டமின் சி எவ்வளோ இருக்கலாம்னாக்கா 10 யூனிட் இருக்கலாம். ஓகே,
ஃபுட் 1 நான் திருப்பி சொல்கிறேன், ஃபுட் 1 அண்ட் ஃபுட் 2. ஓகே, 2 ஃபுட் இருக்குது. லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் இட்லி அண்ட் இட் இஸ் தோசை. ஓகே, இதில் வந்து இட்லியில் வந்து நமக்கு வந்து 8 யூனிட் ஆஃப் விட்டமின் ஏ இருக்கணும் மினிமமாக, 10 யூனிட் ஆஃப் விட்டமின் சி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபுட்லேயும் வந்து மினிமமாக எவ்வளோ இருக்கணும், 2 யூனிட் விட்டமின் ஏ இருக்கணும் அண்ட் 1 யூனிட் ஆஃப் விட்டமின் சி இருக்கணும். இது கண்டிஷன். சரியா? இப்போ அடுத்த லைன் படிப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா ஃபுட் 2 contain okay food 1 contain 2 unit of vitamin A and 1 unit of vitamin C and food 2 contain 1 unit of vitamin A and 2 unit of vitamin C. சரியா? ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேபிளர் காலம் கன்சிடர் பண்ணுறோம். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபுட் 1 இங்கே வச்சுக்கிறேன், ஃபுட் 2 இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம என்ன அசியூம் பண்ணோம், ஃபுட் 1 வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், ஃபுட் 2 வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பக்கம் நான் விட்டமின் ஏ வச்சுக்கிறேன், இந்த இடத்துல விட்டமின் பி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், திருப்பி படிப்போம். ஃபுட் 1ல் விட்டமின் ஏ எவ்வளோ இருக்கணும்னு எழுதியிருக்கா பார்ப்போம். ஃபுட் 1 contain 2 unit ஆஃப் விட்டமின் ஏ அண்ட் 1 யூனிட் ஆஃப் விட்டமின் சி. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த இடத்துல வந்து ஃபுட் 1 கீழே வந்து விட்டமின் ஏ இருக்க இடத்துல 2 யூனிட் வச்சுக்கிறேன், விட்டமின் சி இருக்க இடத்துல 1 யூனிட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஃபுட் 2ல் வந்து என்ன இருக்குது, 1 யூனிட் ஆஃப் விட்டமின் ஏ அண்ட் 2 யூனிட் ஆஃப் விட்டமின் சி. ஸோ இந்த இடத்துல ஃபுட் 2ல் வந்து 1 யூனிட் விட்டமின் ஏ வச்சுட்டேன், இந்த இடத்துல 2 யூனிட் வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் கொஷின் போனோம்னா நமக்கு லிமிட் கிடைக்குது, அந்த கண்டிஷன் கிடைக்குது. என்னது, 2 type ஆஃப் ஃபுட் இன் சச் வே தட் விட்டமின் கண்டென்ட் ஆஃப் த மிக்சர். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களா, அந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மினிமம் அதில் வந்து 8 யூனிட் ஆஃப் விட்டமின் ஏ இருக்கணும், மினிமம் 8 யூனிட் ஆஃப் விட்டமின் ஏ இருக்கணும். அப்போ விட்டமின் ஏ இருக்க பக்கம் என்ன இருக்குது, இதுதான் விட்டமின் ஏ. இது ஃபுட் 1, இது ஃபுட் 2. ஓகே, இது ரெண்டுத்தில் வந்து மினிமம் எவ்வளோ இருக்கணும், 8 யூனிட். மினிமம்னா என்னது, இதோட கிரேட்டராக இருக்கணும், 8 இருக்கணும் இல்லை 8க்கு மேலே இருக்கணும். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்து விட்டமின் சி எவ்வளோ இருக்கணும்னா 10 யூனிட் இருக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இது ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா, 2x ப்ளஸ் 1y ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8 யூனிட். அதே மாதிரி 1x ப்ளஸ் 2y ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 யூனிட். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு தேவையான லீனியர் ப்ரோக்ராம். 2x ப்ளஸ் 1y ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8, 1x ப்ளஸ் 2y ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அவ்வளோதான். சரியா? ஸோ கொஷினை படிச்சுட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சரை எழுதணும். சரியா? இந்த இடத்துல வந்து கண்டிஷன் ப்ராபபிலிட்டி, கண்டிஷன் ஈக்குவாலிட்டியும் இருக்குது, ஆப்ஜெக்டிவ் ஈக்குவாலிட்டியும் நம்ம தனியாக பிரித்து எழுதிட்டோம். கிளியர்? ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சால்வ் பண்ணுற வேலை தான். சரி, எப்படி சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இதோட அப்ரோச் என்னவாக இருக்கணும், ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டா ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும், கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும், இதுக்கும் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு அந்த கோஆர்டினேட்டை ப்ளாட் பண்ணணும். அதுக்கப்புறம் காமன் ரீசன் கண்டுபிடிக்கணும். ஓகே, காமன் ரீஜன் கண்டுபிடிச்சி அது ஒரு பவுண்டடாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம ஜெட் ஃபங்க்ஷனில் போட்டோம்னா நமக்கு மினிமம் வேல்யூ கிடச்சிரும். ஒருவேளை அன்பவுண்டடாக வந்துடுச்சுன்னா உங்கள் சிலபஸ் அது இல்லை, ஒருவேளை வந்துடுச்சுன்னா கூட என்ன பண்ணணும், அதே மாதிரி கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஜெட் வேல்யூவை போடுறதுக்கு முன்னாடி கார்னர் பாயிண்ட்டில் மினிமம் வேல்யூ எடுப்போம்ல, அந்த மினிமம் வேல்யூ வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் வந்து ப்ளாட் பண்ணி பார்த்தோம்னா காமன் பாயிண்ட் வந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், அது வந்து தப்பான ஒரு இதுன்னு அர்த்தம். காமன் பாயிண்ட் வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ லெட் us solve this question. So 2x plus y equal to 8 unit and x plus 2y equal to 10 unit. ஓகே, நான் இல்லை x equal to 0 போட்டேன்னா y 8 வருது, y equal to 0 போட்டேன்னா x வந்து 4 வருது. அதே மாதிரி x equal to இந்த ஈக்குவேஷனில் 0 போட்டேன்னா y 5 வருது, y equal to 0 போட்டேன்னா x வந்து 10ன்னு வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து ப்ளாட் பண்ணுறேன், 0,8 and 4,0 இந்த இதுக்கு. சரியா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறேன், 0,8 and 0,8, x 0 y 8. ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வரும் 0,8 and 4,0. ஓகே, அது இங்கே வருது. ஓகே, இந்த ரெண்டு லைனை சால்வ் பண்ணுறேன், ப்ளாட் பண்ணாக்க எனக்கு வந்து என்ன கிடைக்குது, நமக்கு இந்த ஈக்குவேஷன் 2x + y-ஓட லைன் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம ரீஜன் ஹாஃப் பிளேன் டிட்டர்மைன் பண்ணோம், இந்த சைடு வருமா இல்லை இந்த சைடு வருமான்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம லீனியர் இன்இக்வாலிட்டிக்கு போயிடணும். ஓகே, இந்த லீனியர் ஈக்குவாலிட்டிக்கு வந்துட்டு அது எந்த ஈக்குவேஷன் நம்ம போட்டது, 2x + y = 8 யூனிட். ஓகே, இதுக்கு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணோம், இதில் வந்து நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணோம், இங்கேயும் 0 போடணும், இங்கேயும் 0 போடணும். இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா ஆகலையான்னு பார்க்கணும். அப்போ 0 இஸ் greater than or equal to 8ன்னு வருது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆகலை. ஓகே, இது வந்து ஃபால்ஸ் ஈக்குவேஷன். 0 இஸ் less than or equal to 8 தான் வரணும். ஸோ ஃபால்ஸ் ஈக்குவேஷன் ஆச்சு என்ன பண்ணணும், 0வுக்கு எதிர்பக்கம் நம்ம வந்து கோடு போடணும். ஓகே, மார்க் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிட்டேன் நான், 0 இதான் நம்ம வரைஞ்ச லைனில், கரெக்டாக நம்ம வரைஞ்ச லைன் இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன், 0க்கு இந்த சைடில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஷேட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஓகே, லெட் us assume
திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். இது முடிஞ்சு. இப்போ அடுத்து இந்த ஈக்குவேஷனோட பிளாட் வரையலாம். 0,5 10,0 0,5னா அது வந்து இங்கே வரும், 0,5 இங்கே வரும், 10,0 இங்கே வரும், சம்வாட் இங்கே வரும். சரி, அப்போ இதையும் நான் ப்ளாட் பண்ணுறேன். ப்ளாட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு ரீஜன் மார்க் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன், இன்இக்வாலிட்டிக்கு வந்துடுறேன். இப்போ இந்த இன்இக்வாலிட்டிலே நான் வந்து 0 போடுறேன், இங்கேயும் 0 போடுறேன், இங்கேயும் 0 போடுறேன். அப்போ 0 is greater than or equal to 10ன்னு வருது. அது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ வந்து என்னாகும், அதோட ரீஜன் வந்து எங்கே இருக்கும், அந்த சைடு 0க்கு ஆப்போசிட் சைடில் பார்த்த மாதிரி வரையணும். ஓகே, 0க்கு ஆப்போசிட் பார்த்த மாதிரி வரையணும். அது போக எப்போவுமே உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக x greater than or equal to 0 and y greater than or equal to 0 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ அதையும் இங்கே நான் ப்ளாட் பண்ணினாக்கா எனக்கு இருக்கிறதுலே காமன் பாயிண்ட் என்னென்ன வருதுனாக்கா இந்த பக்கம். ஓகே, இங்கேருந்து இப்படி வந்து இந்த ரீஜன் ஃபுல்லாக, அதுக்கப்புறமா இந்த ரீஜன் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இந்த ரீஜன். ஓகே, இதுதான் என்னோடய ரீஜன். ஓகே, அப்போ இந்த கிராஃப் பார்த்தாலே எனக்கு என்ன தெரியுது, அன்பவுண்டட் சம்முன்னு தெரியுது. ஓகே, அன்பவுண்டடாக இருந்தாலும் நம்ம கார்னர் ரீஜன் தேவை. ஓகே, ஸோ கார்னர் பாயிண்ட்டில் எங்கே இருக்குன்னா இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணணும், இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணணும், இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணணும். இந்த 3 தான் கார்னர் பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 0,8. இந்த பாயிண்ட்டு ஆல்ரெடி தெரியும் 10,0. இந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். எந்த 2 ஈக்குவேஷனும், இந்த லைனோட ஈக்குவேஷனும் இந்த லைனோட ஈக்குவேஷனும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த லைனோட ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரி, அப்போ x + 2y இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன். ஓகே, இதையும் சால்வ் பண்ணுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை x + 2y = 10 என்ற ஈக்குவேஷனை நான் -2ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். -2x - 4y = -20ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 2x கேன்சல், -3y = -12 வரும், which is equal to 4. yயோட வேல்யூ 4னா xோட வேல்யூ 2. அப்போ நம்ம இந்த கார்னர் ரீஜனோட பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம், 4,2. ஓகே, ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை வந்து வெர்டிசஸ் கிடச்சிடுச்சு. இந்த இடத்துல ஏபிசியை மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ z ஃபங்க்ஷன் எனக்கு தெரியும் 50x + 70y. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த வேல்யூஸ்லாம். x = 0, y = 8. அதே மாதிரி x = 2, y = 4, x = 10, y = 0 போட்டோன்னா எனக்கு 560, 380 and 500 வருது. ஓகே, ஸோ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஸோ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது 380 கேட்டிருக்காங்க. இதுதான் மினிமம் வேல்யூ. கரெக்டாக? ஸோ இந்த மினிமம் வேல்யூ வந்து பட் இது கரெக்டான மினிமம் வேல்யூன்னு இப்போ நமக்கு தெரியும். இதுவே இது வந்து பவுண்டர் ரீஜனாக தான் இதுதான் உங்களோட ஆன்சர். பட் இது வந்து அன்பவுண்டட். ஸோ இது வந்து மினிமம்மான்னு தெரியாது நமக்கு. கரெக்டாக? அப்போ இது மினிமமாக தெரியறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த 380யை நம்ம z ஃபங்க்ஷன் கூட கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ 50x + 70y ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 380. ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கணும். லெஸ் தென், மினிமமாக இருந்துச்சுன்னா லெஸ் தென் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கும் கிராஃப் ப்ளாட் பண்ணணும். அப்போ x = 0ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், y-யோட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி y = 0 போட்டால் x-ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இந்த கிராஃப் இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நான் ப்ளாட் பண்ணணும். பட் பி வெரி கேர்ஃபுல், இந்த இடத்துல வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு இல்லை, வெறும் லெஸ் தென் மட்டும்தான். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணால் டாட்டட் லைன் வரும். ஸோ இதை வந்து நான் கிராஃபில் ப்ளாட் பண்ணால் 0,5.5 கிட்ட, 0,5.5 கிட்ட. ஓகே, இங்கே வரும் சம்வேர். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 7.5 கிட்ட, 7.5,0 கிட்ட. ஸோ இதை வந்து நான் ப்ளாட் பண்ணால் ஸ்கேலை வச்சு போட்டிங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் மட்டும் லைட்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் மட்டும் லைட்டாக கண்டிப்பாக டச் ஆகும். சரியா? ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, காமன் பாயிண்ட் வந்துடுச்சுன்னா என்ன சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் அந்த லைனை போட்டுட்டு அதுக்கு காமன் பாயிண்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி இதோட ரீஜனும் பார்க்கணும்ல. இதோட ரீஜன் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கேயும் 0 போட்டோம்னா 0 is less than 38. அப்போ இது என்னது, சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா 0 இருக்க பக்கம் நம்ம வந்து இதை வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக? 0 இருக்க பக்கம் இதை வந்து மார்க் பண்ணோம்னா இது இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி வருது. ஓகே, அப்போ பார்த்தோம்னா எந்த பாயிண்ட்டுமே காமனாக இல்லை. கரெக்டாக? பட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் டச் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் இது வந்து டச்சே ஆனால் கூட இந்த ஸோ இங்கே காமன் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, பார்த்தா டச் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? பட் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம போட்டிருக்க ரீஜன் இங்கே இந்த டாட்டட் லைனுக்கு கீழே பார்த்த மாதிரி. ஓகே, கீழே பார்த்த மாதிரி போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் இது டாட்டட் லைன். ஸோ இந்த பாயிண்டில் இது டச் ஆகுதுன்னா கூட இது வந்து காமன் பாயிண்ட் கிடையாது. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்னா டாட்டட் லைனுக்கு என்ன அர்த்தம், இந்த மேலே இருக்க லைனே கிடையாது, அது தாண்டி இருக்க ரீஜன் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பாயிண்ட்டை தாண்டி இருக்கிறது தான் இந்த பாயிண்ட் இஸ் நாட் இன்க்ளூடட்.
ஓகே, இதுவே இந்த விஷயம் ஓகே, இதே இந்த நீங்கள் ஷேட் பண்ணதை வந்து இப்படி போடாமல் ஒருவேளை இந்த டாட்டர் லைனுக்கு உங்கள் ஷேட் வந்து இந்த சைடு வந்துருந்துச்சுனாக்கா அப்போ வந்து இதோட காமன் பாயிண்ட் இது நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் இந்த ஷேடட் பார்ட் வந்து கீழே இருக்கிறதுனால டோட்டலாக இதுக்கு வந்து எந்த காமன் பாயிண்ட்டுமே கிடையாது. ஓகே, எந்த காமன் பாயிண்ட்டுமே கிடையாதுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மினிமம் வேல்யூ இஸ் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதோட மினிமம் வேல்யூ வந்து 380 தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அன்பவுண்டட் ரீஜனுக்கு சால்வ் பண்ணணும். இதே பவுண்டட் ரீஜனாக உங்கள் ஆன்சர் இதுலேயே வந்து முடிஞ்சிடும். ஓகே, இந்த ஸ்டெப்போடய நீங்கள் நிறுத்திக்கலாம். பவுண்டட் ரீஜனாக இருந்துச்சுன்னா. அன்பவுண்டடாக இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் மட்டும் வரும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் போட மாட்டீங்க இந்த வருஷம். ஓகே, இதோடய நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு. சரியா? ஸோ இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு கிடையாது இந்த வருஷம். டாட்டர் லைன் கன்ஃபியூஷனே கிடையாது. சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பவுண்டட் ரீஜனில் இதோடைய ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஓகே, அன்பவுண்டட் உங்களுக்கு சம்மே வராது, எல்லாமே பவுண்டட் சம்மாக தான் வரும். சரியா? ஸோ அடுத்த டைப் பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம். ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெறும் ஈக்குவேஷன் மட்டும் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிராஃபிக்கலாக ப்ளாட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேக்ஸ் 2 மாடல்ஸ் A and B ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ஒரு ப்ராடக்டோட 2 மாடல் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. Each piece of model A require 9 labor hours for fabrication and 1 labor hour for finishing. Okay, each piece of model B require 12 labor hours for fabricating and 3 labor hour for finishing. For fabricating and finishing, the maximum labor available are 180 and 30. Fabricating ku mottham 180 labors available, finishing ku mottham 30 labor available. The company makes profit of 8,000 on each piece of model A and 1,200 on each piece of model B. How many pieces of model A and model B shall be manufactured for each to realize a maximum profit? புரிஞ்சா? ஸோ என்ன எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் லைனுக்கு வந்துடணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மட்டும்தான் லாஸ்ட் லைனுக்கு வரக்கூடாது. மற்றபடி எந்த டைப்பாக இருந்தாலும் லாஸ்ட் பாயிண்ட்க்கு வந்தாக்கா நமக்கு வேரியபிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ரேட் ப்ராஃபிட் ஈச் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னாக்கா த கம்பெனி மேக்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 8,000 ஆன் மாடல் A and 1,200 ஆன் மாடல் B. ஓகே, அப்போ மாடல் ஏவை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மாடல் பியை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி வருது? Z = 8,000x + 12,000y. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது மேக்ஸிமம். இதை கொண்டு வரணும், இந்த வேல்யூவை தான் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் தெரிஞ்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேக்ஸ் மாடல் A and மாடல் B. சரியா? ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸையும் ஒய்யும் நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். எக்ஸ் இங்கே எழுதிக்கிறேன், ஒய் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். மாடல் A இங்கே, மாடல் B இங்கே, எக்ஸ் இங்கே, ஒய் இங்கே. அதுக்கப்புறம் வேறு எந்த 2 ஃபேக்டர் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா ஃபேப்ரிகேட்டிங் அண்ட் ஃபினிஷிங் தான் நம்மளோட அடுத்த 2 ஃபேக்டர். ஸோ ஃபேப்ரிகேட்டிங் அண்ட் ஃபினிஷிங்கை நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், ஃபேப்ரிகேட்டிங் ஃபினிஷிங். ஓகே, ஸோ இப்போ வந்து மாடல் ஏக்கு எவ்வளோ ஃபேப்ரிகேட்டிங் எவ்வளோ ஃபினிஷிங்னு பார்த்தோம்னாக்கா ஈச் பீஸ் ஆஃப் மாடல் ஏ ரெக்வயர் 9 லேபர் ஆஃப் ஃபேப்ரிகேட்டிங். இப்போங்க ஈச் பீஸ் ஆஃப் மாடல் ஏ ரெக்வயர் 9 labor hour for fabricating and 1 hour for finishing. 1 labor hour for finishing. ஸோ அப்போ வந்து ஃபேப்ரிகேட்டிங்க்கு மாடல் ஏ 9, ஃபினிஷிங்க்கு மாடல் ஏவுக்கு வந்து 1. அதே மாதிரி மாடல் பிக்கு பார்த்தோம்னா ஃபேப்ரிகேட்டிங்க்கு வந்து 12 ஹவர்ஸ் தேவைப்படுது, ஃபினிஷிங்க்கு வந்து 3 ஹவர்ஸ் தேவைப்படுது. ஸோ 12 and 3 போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் டோட்டலாக எவ்வளோ லேபர்ஸ் அலோகேட் ஆகிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து த மேக்ஸிமம் லேபர் அவைலபிளாக 180 and 30. அதாவது ஃபேப்ரிகேட்டிங்க்கு வந்து டோட்டலாக எவ்வளோ லேபர்ஸ் இருக்குது 180, ஃபினிஷிங்க்கு எவ்வளோ லேபர்ஸ் இருக்குது 30, மேக்ஸிமம் இவ்வளோ லேபர்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். போன கேஸில் கிரேட்டர் தென் ஏன் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட்னு ஒரு வேர்டு இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து இதுதான் மேக்ஸிமமாக பாசிபிள், அதை தாண்டி போக முடியாது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து இன்இக்வாலிட்டிஸை போட்டுடலாம். ஸோ என்னென்ன இன்இக்வாலிட்டிஸ் வந்திருக்கு? 9x + 12y less than or equal to 180, x + 3y less than or equal to 30, x greater than 0, y greater than 0. ஸோ இந்த ஈக்குவாலிட்டியை பார்த்தாலே என்னால் சொல்ல முடியுது இது வந்து ஒரு பவுண்டரி ரீஜன் கொஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரியா? ஸோ பவுண்டரி ரீஜன் கொஷனாக நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், கிராஃப் வரையணும். கிராஃப் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா அதில் எது மேக்ஸிமமோ அந்த மேக்ஸிமமில் இருக்க எக்ஸ் அண்ட் ஒய் தான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து அலோகேஷன் ப்ராப்ளம் பார்ப்போம். அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆஃப் ஃபார்மர் ஹேஸ் 50 hectares ஆஃப் லேண்ட் டு க்ரோ crop ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் க்ரோ பண்ணுறதுக்கு டோட்டலாக 50 hectares ஆஃப் லேண்ட் இருக்குது. இப்போ இந்த கொஷனில் பார்த்தோம்னா நமக்கு டேரெக்டாக எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். த ப்ராஃபிட் ஃப்ரம் crop எக்ஸ் அண்ட் ஒய் per hectare ஆர் estimated as 10,500 and 9,000 respectively. ஓகே, எக்ஸோட ப்ராஃபிட் எவ்வளோனா 10,500, ஒய்யோட ப்ராஃபிட் எவ்வளோனா 9,000. Okay, to control the weeds, a liquid herbicide has to be used
for crop X and Y at a rate of 20 liters and 30 liters per hectare. ஓகே, வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு crop Xக்கு வந்து 20 liters ஆஃப் ஹெர்பிசைட் போடுறாங்க, crop Yக்கு வந்து 10 liters ஆஃப் ஹெர்பிசைட் போடுறாங்க. ஓகே, இப்போ ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிறாங்க. ஃபர்தர் நோ மோர் தென் 800 liters ஆஃப் ஹெர்பிசைட் ஷுட் பி யூஸ்ட். ஓகே, டோட்டலாக இவ்வளோ ஹெர்பிசைட் தான் யூஸ் பண்ணணும் in order to protect the field. Okay, so how much land should be allocated to each crop as to maximize the total profit. ஸோ மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்? இந்த இடத்துல ப்ராஃபிட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க 10,500x அண்ட் 9,000y. அதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் எழுதிடும் 10,500x and 9,000y, where x is your crop x, y is your crop y. இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் தெரிஞ்சு இங்கே போட்டுக்கணும். இந்த இடத்துல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வேறு என்ன வேரியபிள் இருக்குன்னா ஹெர்பிசைடு ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஹெர்பிசைடு மட்டும்தான் இருக்குது. ஹெர்பிசைடு வந்து crop எக்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? 20 liters. crop ஒய்க்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? 10 liters. ஓகே, டோட்டல் எவ்வளோ ஹெர்பிசைடு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க? 800 litersக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான். 20x + 10y should be less than or equal to 800. இன்னொரு இன்இக்வாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க. ஓகே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஹேஸ் 50 hectares ஆஃப் லேண்ட். அந்த 50 hectaresல தான் நீங்கள் எக்ஸும் வச்சுருக்கணும், ஒய்யும் வச்சுருக்கணும் டு க்ரோ crop x and y. ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுச்சு? இன்னொரு இன்இக்வாலிட்டி வந்து x + y should be less than or equal to 50. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4. ஜஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நீ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் கிராஃபை ப்ளாட் பண்ணிவிட்டு, இதுவும் வந்து ஒரு பவுண்டரி ரீஜன் ப்ராப்ளம் தான். ஸோ ஈஸியாக இருக்கும். கிராஃப் ப்ளாட் பண்ணிவிட்டு வேர்டஸஸ் கண்டுபிடிச்சி ஜெட்டில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ அடுத்து இந்த ப்ராப்ளம், இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். சரியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். இந்த ப்ராப்ளம் மட்டும் நல்லா கவனிங்க. இது இம்பார்ட்டண்ட்டு அண்ட் ட்ரிக்கி ஆல்சோ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஆனால் இந்த ஒரு டைப்பை பார்த்துட்டிங்கன்னா எல்லா சம்மே நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா எல்லா சம்மும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஈஸியாக போட்டுடலாம். There are 2 factory located, one at place P and other at place Q. ஓகே, 2 ஃபேக்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து Pன்ற பிளேஸில் இருக்குது, இன்னொன்று வந்து Qன்ற பிளேஸில் இருக்குது. ஃப்ரம் தீஸ் லொக்கேஷன்ஸ் a certain community is to be delivered to each of the 3 depots situated at ABC. அதாவது P and Q 2 ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகே, இந்த 2 ஃபேக்ட்ரிலேருந்து ஏபிசின்ற லொக்கேஷனுக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்கணும். 3 லொக்கேஷனுக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்கணும் இந்த 2 ஃபேக்ட்ரிஸ்லேருந்து. ஓகே, த வீக்லி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த டிபோட்ஸ் ஆர், இந்த டிபோட்ஸ்னால் ஏபிசி டிபோட்டுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா 5, 5 and 4. ஓகே, டிபோட் ஏ வந்து 5, டிபோட் பி வந்து 5 ப்ராடக்ட் தேவைப்படும், டிபோட் சிக்கு வந்து 5 ப்ராடக்ட் தேவைப்படும். சரியா, ஆஃப் த கம்யூனிட்டி வித் த ப்ராடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபேக்ட்ரி P and Q ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 8 and 6 யூனிட். ஆனால் ஃபேக்ட்ரியால் எவ்வளோ பண்ண முடியும்னா 8 and 6 யூனிட் தான் ப்ராடக்ஷன் பண்ண முடியும். ஓகே, வீக்லி. புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஃபேக்ட்ரி P and Q 2 ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் மட்டும் 8 ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். Qவில் வந்து 6 ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, 3 இடத்துக்கு டெலிவரி கொடுக்கணும். இந்த இடத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 5 ப்ராடக்ட் தேவைப்படுது. இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா இதுக்கும் 5 ப்ராடக்ட்டு, ஆனால் இதுக்கு வந்து 4 ப்ராடக்ட் தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ வந்து ரேட் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏபிசி. ஓகே, இது வந்து இந்த இடத்துக்கு போகணுன்னா எவ்வளோ காஸ்ட்? பிலேருந்து ஏக்கு போக 160 rupees, பிலேருந்து பிக்கு போக 100 rupees, பிலேருந்து சிக்கு போக 180 rupees. ஓகே, 150 rupees. கரெக்டாக? அதே மாதிரி Qலேருந்து ஏக்கு போக 100 rupees, Qலேருந்து பிக்கு போக 120 rupees, Qலேருந்து சிக்கு போக 100 rupees. சரியா, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஓகே, இந்த டேபிளில் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த கொஷின் கண்டினியூ ஆகுது. How many units should be transported from each factory to each depot in order the transportation cost should be minimum. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து என்னது? ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுல் ப்ராப்ளமை நான் சும்மா இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலமாக போட்டுட்டேன். இதே மாதிரி தான் நீங்களும் வந்து டேபிளர் காலம் போடணும். இந்த இடத்துல வந்து ஃபேக்ட்ரி P இருக்குது, இந்த இடத்துல ஃபேக்ட்ரி Q இருக்குது. ஓகே, இந்த இடத்துல டிபார்ட் A, டிபார்ட் B, டிபார்ட் C. ஓகே, ஃபேக்ட்ரி Pலேருந்து 8 யூனிட் வந்து ப்ராடக்ட் பண்ண முடியும். ஃபேக்ட்ரி Qலேருந்து மொத்தம் 6 யூனிட் ப்ராடக்ட் பண்ண முடியும். டிபார்ட் A, டிபார்ட் B, டிபார்ட் C இருக்குது. ஓகே, இவங்களுக்கு வந்து 5 ப்ராடக்ட் தேவைப்படுது, இவருக்கு வந்து 5 ப்ராடக்ட் தேவைப்படுது, இவங்களுக்கு வந்து 4 ப்ராடக்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ வந்து எந்த மாதிரி
பண்ணால் எக்கனாமிக்கல் இப்போ வந்து இங்கேருந்தும் இவன் பொருள் வாங்கிக்கலாம், இங்கேருந்தும் பொருள் வாங்கிக்கலாம், இங்கேருந்தும் பொருள் வாங்கிக்கலாம், அதே மாதிரி இங்கேருந்து வாங்கிக்கலாம், இங்கேருந்தும் வாங்கிக்கலாம், இங்கேருந்து வாங்கிக்கலாம். ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் எக்கனாமிக்கலான ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். மொத்தம் இந்த இடத்துல வந்து 6 டைம்ஸ் வந்து இருக்குது விஷயங்கள். ஓகே, எப்படின்னா இப்போ இவனுக்கு 5 ப்ராடக்ட் வேணும்னா இவன் மொத்தமாக இந்த இடத்துலேருந்து 5 ப்ராடக்ட் வாங்கிட்டா கூட அது எக்கனாமிக்கலாக இருக்கான்னு தெரியாது. ஓகே, புரிஞ்சா? ஏன்னா வந்து இப்போ இவனுக்கு 5 ப்ராடக்ட் வாங்கணும், 100 ருபீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. 100 ருபீஸ்னால் 500 ருபீஸ் ஆகுது டோட்டலாக. ஆனால் மீதி ஒரு ப்ராடக்ட் வந்து இவன் 120 ருபீஸ்க்கு இவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அது காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இவன்கிட்டேருந்து வாங்கினா இவன் வந்து 100 ருபீஸே வாங்கிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்கனாமிக்கலாக ஒன்று கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ அதுக்கு எப்படின்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணணும். எப்படி ப்ராஃபிட்லாம் வரும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து லெட் அஸ் அஸ்யூம் இந்த இடத்துல வந்து எக்ஸ் யூனிட் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துலேருந்து எக்ஸ் யூனிட் வாங்குறான் அப்படின்னா ஓகே, இவனுக்கு மொத்தம் 5 யூனிட் தேவைப்படுது. இவன்கிட்டேருந்து எக்ஸ் யூனிட் வாங்கிட்டா இவன்கிட்டேருந்து எத்தனை யூனிட் வாங்கிக்கலாம்? 5ல் எக்ஸ் கிடச்சிடுச்சு. அப்போ மீதி என்ன 5 - எக்ஸ் ப்ராடக்ட் வந்து இவன்கிட்டேருந்து வாங்கிடுவான். அதே மாதிரி இவனுக்கு ஒய் யூனிட் இங்கேருந்து கிடச்சிடுச்சு, பியிலேருந்து ஒய் யூனிட் கிடச்சிடுச்சு. அப்போ இவன்கிட்டேருந்து எவ்வளோ யூனிட் வாங்க முடியும்? 5 - ஒய். இவனுக்கு டோட்டலாக 5 ப்ராடக்ட் தேவைப்படுது. 5ல் ஒய் இவன்கிட்ட வாங்கிட்டான். ஸோ 5 - ஒய் மீதி இருக்க ப்ராடக்ட்டை இவன் கொடுத்துருவான். கரெக்டாக? அதுக்கு அடுத்து இவங்க இப்போ இந்த இடத்துல நம்ம தேர்டாக ஒரு ஜெட்னு ஒரு வேரியபிள் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம 2 டைமென்ஷனில் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஃபேக்ட்ரி வந்து எக்ஸ் யூனிட் இங்கே கொடுத்துருச்சு, ஒய் யூனிட் இங்கே கொடுத்துருச்சு. மீதி எத்தனை யூனிட் பெண்டிங் இருக்குது? 8ல் எக்ஸும் ஒய்யும் மைனஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்க யூனிட் வந்து சிக்கு போயிடும். கரெக்டாக? ஸோ அதனால் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து சிக்கு எவ்வளோ ப்ராடக்ட் போகுதுன்னா 8 - எக்ஸ் - ஒய். திருப்பி சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை. பி ஃபேக்ட்ரியிலேருந்து இவனுக்கு ஒரு ப்ராடக்ட் போகணும், பி ஃபேக்ட்ரியில் இவனுக்கும் ஒரு ப்ராடக்ட் போகணும், இவனுக்கும் ஒரு ப்ராடக்ட் போகணும். எக்கனாமிக்கலாக இருக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இவன் லெட் அஸ் அஸ்யூம் இந்த 8 யூனிட்டில் எக்ஸ் யூனிட் இங்கே போயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி மீதி இருக்க யூனிட்டில் ஒய் யூனிட் இங்கே போயிடுச்சு. ஓகே, அப்போ இந்த 2 யூனிட்டும் போக மீதி இங்கே எவ்வளோ வரும்னா 8ல் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ 8 - எக்ஸ் - ஒய் ப்ராடக்ட் வந்து இங்கே வருது. ஓகே, அதே மாதிரி கியூ ஸ்டேஷன்லேருந்து கியூ ஸ்டேஷனில் எப்படி வரும்? இப்போ இந்த 5ல் எக்ஸ் யூனிட் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இவனுக்கு 5 ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு. 5ல் எக்ஸ் யூனிட் வந்து இவன் கொடுத்துட்டான். அப்போ மீதி எவ்வளோ பாக்கி இருக்குது? இந்த இடத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது? 5 - எக்ஸ் ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ப்ராடக்ட் இருக்குது. பி வந்து இந்த இடத்துல எக்ஸ்க்கு பதிலாக 2 ப்ராடக்ட் கொடுத்துட்டான். அப்போ இவன் வந்து இவன்கிட்ட எவ்வளோ ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கும்? 5 - 2 3 ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் 5 - எக்ஸ். ஓகே, அதே மாதிரி இவனுக்கு ஒய் ப்ராடக்ட் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ ப்ராடக்ட் தேவைப்படுது? 5 - ஒய். ஓகே, சிமிலர்லி இவனுக்கு வந்து 8 - எக்ஸ் - ஒய் ப்ராடக்ட் இவன்கிட்டேருந்து கிடச்சிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? எவ்வளோ ப்ராடக்ட் தேவைப்படுது இவனுக்கு? இந்த இடத்துல 4 வரும், எழுதிக்கோங்க. 4 - 5 - எக்ஸ் - 5 - ஒய். புரிஞ்சா? டோட்டலாக இது இந்த ஃபுல் விஷயம் மைனஸ் இது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? ஜெட் எவ்வளோ வருது பாருங்கள். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், 160 × எக்ஸ் பண்ணணும். ஓகே, 160 × எக்ஸு. அதே மாதிரி வந்து 100 × ஒய் ப்ளஸ் 150 × இந்த ஃபுல் டேர்ம் ப்ளஸ் 5 - எக்ஸ் × 100 ப்ளஸ் 5 - ஒய் × 120 ப்ளஸ் 100 × இந்த ஃபுல் டேர்ம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு டோட்டலாக காஸ்ட். இவ்வளோ காஸ்ட் தான் டோட்டலாக தேவைப்படும். ஸோ 160 × எக்ஸ் ப்ளஸ் 100 × ஒய் ப்ளஸ் 180 × 8 - எக்ஸ் - ஒய். ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் -4 வரும். மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கணும். ஓகே, ஜெட் ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை இதெல்லாம் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சிம்பிளாக ஆகிடும். 10 × எக்ஸ் - 7y ப்ளஸ் 190. இதை ஒரு வாட்டி புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. மீதி ஈக்குவேஷன்ஸ் தான் தேவை நமக்கு. ஓகே, ஈக்குவேஷன் என்னென்ன இருக்குன்னா அதே தான். x greater than or equal to 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன், y greater than or equal to 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன? 8x - y மைனஸ், கரெக்டாக இங்கே இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன். 8 - x - y should be greater than or equal to 0. இதுக்கும் வந்து greater than or equal to 0 தான் வரும். ஓகே, அதே மாதிரி மீதி என்ன இருக்குது? 5 - x இருக்குது. ஓகே, 5 - x 5 - y அண்ட் இங்கே இருக்க டேர்ம். இது எல்லாத்தையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மட்டும் நம்ம இப்படி தான் போடணும். ஓகே, நான் இப்போ எந்த மெத்தடில் போட்டிருக்கணும் அதே மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிக்கோங்க. ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சிட்டு டேக் இட் ஆஸ் எஸ் எக்ஸு. இவன் வந்து ஒய் போகுதுன்னா இவன் 5 - எக்ஸ், இவன் 5 - ஒய்.
இவன் வந்து 8 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இவனோடதில் இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இவனுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 4 மைனஸ் இல்லை 4 வர்றது கரெக்ட் தான். இந்த இடத்துல 6 தான் வரும். எப்படின்னா இந்த ப்ராடக்ட்லேருந்து மைனஸ் பண்ணணும். 6ல் வந்து இவ்வளோ போயிடுச்சு, அப்போ மீதி இருக்க ப்ராடக்ட் வந்து 6ல் தான் மைனஸ் ஆகும். ஸோ 6ன்னு வரும். சரியா, கரெக்டு தான். இந்த ஈக்குவேஷனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினச்சேன், இல்லை அங்கே 6 தான் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கொஷின். ஸோ நாளைக்கு வந்து ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸாக நாளைக்கு நான் அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.